நம்ம ஊர்ல எப்படி மெட்ரோ ட்ரெயின் அதே மாதிரி மலேசியால கேடிஎம் ட்ரெயின் இருக்கு. வாங்க அது எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். நம்ம ஊர்ல இருக்க சென்னை மெட்ரோல கூட நம்ம போனது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் மலேசியால கேடிஎம்ல போறோம். பட்டு கியூஸ்க்கு மொத்தம் 6 கோச் இருக்குங்க. சிஎன்டி பாத்தீங்கன்னா லேடிஸ்க்கு தனியா கோச் ஒதுக்கி இருப்பாங்க. 2 டைப் ஆஃப் சீட் இருக்கு. ஒன்னு நார்மல், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பஸ்ல இருக்க மாதிரி இருக்கும். இண்டிகோ ஃபிளைட்லயே இப்படிதாங்க இருந்துச்சு சீட். டோர் ஓப்பனிங் சிக்னல் இருக்கு. டிக்கெட் எடுக்காம போனீங்கன்னா 30 ரிங்கெட் ஃபைன், 600 ரூபா. சோ மறக்காம டிக்கெட் எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல நின்று பாக்குறப்ப கொஞ்சம் பயமா தாங்க இருந்துச்சு. ஏன்னா ஒரு கோச்ல இருந்து இன்னொரு கோச் கனெக்ட் ஆகிற இடம் தான் அது. இங்க இருந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின் ஃபுல்லா பெண்ட் ஆகி போறது ஃபுல்லாமே தெரியும். மண்புழு மாதிரி போகுங்க. புதுசா இருந்துச்சுங்க. ஆனா இது புதுசா இருக்குண்ணே. புதுசா இருக்கு. இன்னைக்கான டே டு டே, அடுத்த ஸ்டேஷன் என்ன, எத்தனை மணிக்கு போக அப்படின்ற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆயிரும். எல்லாம் டெக்னாலஜி. கேஎல் சென்டர்ல இருந்து பட்டு கேவ்ஸ்க்கு இந்த ட்ரெயின் மூலியமா நீங்க போறீங்க அப்படின்னா வேர்ல்டு ஃபேமஸான ட்வின் டவர், கேஎல் டவர், மெர்டக்கா எல்லா டவரையும் நீங்க பார்க்கலாம். இந்த ட்ரெயின் எங்க இருந்து வருது, அடுத்த ஸ்டாப் என்ன, எங்க போய் முடியும் அப்படின்ற எல்லாமே இந்த லைட் இண்டிகேஷன் வந்து உங்களுக்கு வந்துடும். அதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்தடுத்து வர ஸ்டேஷன், பெரிய பெரிய பில்டிங் அப்படின்னு எல்லாத்தையுமே ஜாலியா பார்த்துக்கிட்டு என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சாச்சு நம்மளோட ட்ரெயின் லைஃப். இந்த ட்ரெயின்ல ஸ்டாப் வந்தாதான் எல்லாருமே எந்திரிப்பாங்க. அவசரப்பட்டு ஸ்டாப் வரதுக்கு முன்னாடி எந்திரிச்சு நடந்து போயிடாதீங்க. அம்மா இன்னைக்கு உட்கார்ந்தோம் பழங்கால் சத்தம் தான் உட்காருவாங்க. மட்டும் வினோதமா பார்ப்பாங்க. நாங்கெல்லாம் கருஞ்சிருப்பேன். ஏன்னா இது நம்ம ஊர் கிடையாது, மலேசியா. சோ டீசெண்டா நடந்துக்கோங்க. ரைட்லா ரைட் இருந்தா ஊருக்கு இல்லைன்னா சாமிக்கு.